வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல மருந்து குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க, செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க. இதை குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. இதை அவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம். உடம்பு வலி இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. சளித்தொல்லை உள்ளவர்களும் சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மருந்து குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நாம இப்போ பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய துண்டு சுக்கு, 3 இல்லைன்னா 4 முழு பூண்டை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் ஓமம், 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 6 துண்டு கண்டந்திப்பிலி, 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, பெருங்காயத்துண்டு ஒரு சின்ன துண்டு. இவ்வளோதான் இந்த மருந்து குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இதுதான் கண்டத்திப்பிலி. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லா பொருட்களையும் நம்ம வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. நான் ஒரு நாளைக்கு குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்களை எடுத்திருக்கேன். எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறதுனால குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும், மிக்சியில் நல்லா நைஸாகவும் அரைப்படும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்குங்க. ஓமத்தையும் சேர்த்துருங்க. கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் மொத்தமாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கிட்டாலே போதும். மருந்து குழம்பு நான் காய்கறி வச்சு தான் உங்களுக்கு எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு அவரைக்காவும் முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன். 150 கிராம் அவரைக்காய் எடுத்துக்குங்க. ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. நடுவில் ஒரு கீரல் போட்டு எடுத்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1/4 மூடி தேங்காய். வெங்காயம் தக்காளி தேங்காவை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. சுக்குவும் கண்டந்திப்பிலியும் மிக்சியில் அரைப்படாது, அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா பிளேட் உடஞ்சிரும். இந்த மாதிரி உரல் இருந்துச்சுன்னா லைட்டாக இடித்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு இடித்து எடுத்துக்குங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டுடலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்தாச்சு. இது கூட மீதி இருக்க பொருட்களையும் மிக்சியில் சேர்த்துட்டு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்குங்க. இதையும் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மருந்து குழம்பு செய்கிறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. இது நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ எடுத்து வச்சுருக்க காய்கறியை இது கூட சேர்த்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்குங்க லைட்டாக. ஏன் மருந்து குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன்னா, மருந்து குழம்பு கொஞ்சம் ஹீட்டு, அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக விடலாம். ஒரு மூடியை வச்சு இதை மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2லேருந்து 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடியை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. பூண்டை இந்த மாதிரி நச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தேங்காவை இது கூட சேர்த்துடலாம். இதை நம்ம 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பொருட்களையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. மருந்து குழம்பை டெலிவரி ஆன பெண்களுக்கு இழந்த சத்துக்களை மீட்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இதில் நம்ம காய்கறி மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, மீன் கூட சேர்த்துக்கலாம். சுறா மீன் இருந்தால் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. பால் நல்லா சுரக்கும். இந்த மாதிரி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க. கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம்.
இந்த மாதிரி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மருந்து குழம்ப வந்து 2ஆக பிரிக்க போகிறேன். காய்கறி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்குங்க. இதில் நான் வந்து பாதியாக பிரித்து மீதி இருக்க பாதியில் முட்டை சேர்த்துக்க போகிறேன். இதில் நான் 3 முட்டை உடைச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் 1 இல்லைன்னா 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடைச்சி ஊற்றிக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி முட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பூண்டு அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறதுனால வாயு தொல்லை சரியாகும். அதே மாதிரி பால் கொடுக்குறவங்களுக்கும் பால் நல்லா சுரக்கும். முட்டை 3 உடைச்சி ஊற்றிருக்கிறதுனால இப்போ காரம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கம்மியாக இருந்தால் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம சுக்கு மிளகை தவிர இதில் காரம் எதுவும் சேர்த்துக்கல. அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். முட்டை சேர்த்துருக்கிறதுனால ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தை பெற்றவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இந்த மாதிரி குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கும் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம இந்த மருந்து குழம்பு எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.